விஜய் டிவில டாப் டிஆர்பி ரேட்டிங்ல இருக்கிற சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியல் இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சீரியலுக்குனே தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. பொதுவா சீரியல்னா வயதானவங்க மட்டும்தான் பாப்பாங்க என்ற பிம்பத்தை உடைச்சி இந்த சீரியல் இளைஞர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று வருது. இந்நிலையில தான் கடந்த ஒரு வாரமாவே சிறகடிக்க ஆசை சீரியல் வேகமா எடுத்து செல்லப்பட்டு வருது. இவ்வளவு நாளா ரோஹிணி குறித்து எந்த விஷயமே வெளிவராத நிலையில முத்து சீரியஸா ரோஹிணி குறித்து உண்மையை கண்டுபிடிக்க மலேசியாவுக்கு போலான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை தடுக்க ரோஹிணி மலேசியால தன்னுடைய அப்பா இறந்து விட்டதா புதிய நாடகத்தை ஒன்னையும் போடுறாங்க. தன்னுடைய அம்மா கிட்ட நிஜ அப்பாவோட போட்டோவை கொண்டு வர சொல்றாங்க. ரோஹிணி வீட்டுக்கு அவங்க அப்பா போட்டோவையும் எடுத்துட்டு வந்து அவங்க நாடகத்தையும் அரங்கேற்றாங்க. இந்நிலையில்தான் இன்னொரு பக்கம் வித்யா கிட்ட இருந்து தாத்தா பாட்டி கைக்கு வந்த முத்துவுடைய போன் மறுபடியும் முத்துவுக்கே வருது. கடையில ஒரு பொண்ணு தவறுதலா இந்த போனை விட்டுட்டு போயிட்டா அவகிட்டயே இதை மறுபடியும் கொடுத்துருன்னு தாத்தா அந்த போனை முத்துவுக்கிட்டே கொடுக்கறாரு. அந்த போன் தன்னுடையதான்னு கண்டுபிடித்து இன்பதிர்ச்சி அடைகிறாரு முத்து. இதை வச்சு சத்யாவோட வீடியோவை லீக் செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க போறோம்னு சொல்றாரு. அண்ட் முத்துவுடைய போன் மீண்டும் அவர் கைக்கே வந்த விஷயத்த அறிந்த ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. வித்யா வீட்டுக்கு போய் அவங்கள திட்டுறாங்க. உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியாதான்னு கத்துறாங்க. இதனால கடுப்பாகிற வித்யா, நான் என்ன உன் வேலைக்காரியா, நீ பண்ற தப்பெல்லாம் மறைக்கிறதா என்னுடைய வேலையான ரோஹிணி கிட்ட கோபமா பேசுறாங்க. இதனால ரோஹிணிக்கும் வித்யாவுக்கும் சண்டையும் வெடிக்குது. அண்ட் தாத்தாவை அழைச்சிட்டு போனவர்கிட்ட வித்யா அண்ட் ரோஹிணி போட்டோவை அனுப்பி முத்து இவங்க தான் போனை விட்டுட்டு போனாங்களான்னு கேட்க அவரும் ஆமா அந்த பொண்ணு தானே வித்யாவை காட்டுறாரு. உண்மையையும் கண்டுபிடிக்கிறாரு முத்து. அண்ட் வித்யா கிட்ட போய் நீ தானே என்னோட போனை திருட்டுனு கேட்கிறாரு. இதுதான் இனி கதைக்களமா வர இருக்கு. இப்படி கதை வேகமாவும் விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு. அண்ட் ரோஹிணியுடைய உண்மை முகம் கூடி விரைவில் வெளியே வரும்னோ அண்ட் முத்து சின்ன வயசுல எந்த தப்பும் பண்ணல, அதுக்கு முழு காரணம் மனோஜ் என்ற விஷயமும் கூடி விரைவில் வர இருக்கணும். விஜயாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி கதைக்களம் விறுவிறுப்பா நகரத்துக்கு முக்கியமான காரணமே சீரியல் கூடி விரைவில் முடிக்க இருப்பதா கூறப்படுது. சிறகடிக்க ஆசை சீரியல் 23 ஜனவரி 2023 ஆரம்பிச்சாங்க. இப்போ 580 எபிசோட் கடந்து போயிட்டு இருக்கு. அண்ட் பல புதிய சீரியல்ல விஜய் டிவில களம் இறக்க இருக்காங்க. அதன் காரணமாவே இந்த சீரியலை முடிக்க இருப்பதா கூறப்படுது. இந்த நியூஸ் பத்தி அபிஷியலா சீரியல் தரப்புல இருந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா பல ரசிகர்களை கவர்ந்த இந்த சீரியலை ஏன் முடிக்கிறாங்கன்னு பலராலும் கேட்டாலும் இந்த சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸ் கதையை ஏன் எழுதிட்டே போறீங்க, இன்னும் ஏன் ரோஹிணி கேரக்டருடைய உண்மையை வெளிக்கொண்டு வரலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வகையில ரோஹிணி விஷயம் வெளியே வந்தாலே சீரியல் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. சோ ஃபேன்ஸ்க்கு இந்த செய்தி அதிர்ச்சியா தான் இருக்கும். அண்ட் சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.